வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 7. வீட்டுக்கு பக்கவாட்டில் சற்று தொலைவில் இருக்கும் நெல்லி மரத்தடியில் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு அமர்ந்திருந்த கனிமொழி யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பேசிக் கொண்டிருந்தாள். வீட்டின் மறுபக்கம் மாடுகளிடம் வேலை செய்து கொண்டிருந்த அலமேலு வெகுநேரம் கழித்து மருமகளை தேடி வந்தாள். மாமியார் தன்னிடம் வருவதை உணர்ந்து முகத்தை சீராக்கிக் கொண்டு சாதாரணமாக பேசுவது போல் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் என்ன என்பது போல் மூத்தவளை நோக்கினாள். தாமர நேத்தே வந்து அழைச்சிட்டு போனாளே, நேரம் ஆயிடுச்சே, கிளம்பலையா நீயே? அவளுக்கு அங்கெல்லாம் செல்ல விருப்பமே இல்லை. ஆனால் நேற்று இரவே மலையமான் அவளிடம் கண்டித்து சொல்லியிருந்தான். அவன் காட்டிய கண்டிப்பே அவளுக்கு மேலும் எரிச்சலை ஊட்ட, எனக்கு வயிறு வலி, எங்கேயும் போக முடியாது என்றாள். ஐயோ, என்ன கண்ணு இப்படி சொல்ற? அங்க அவ காலையிலிருந்து ஆக்கிக்கிட்டு கிடக்கிறாளே, முதல்ல சொன்னியா நீயே என்று பதறினாள். அதே நேரம், எதுக்குமா இந்த கத்து கத்துற? மீன் குளம் வரைக்கும் கேக்குது உன் சத்தம் என்று அதட்டியபடியே மரத்தடியில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இறங்கினான் மலையமான். உன் பொண்டாட்டிக்கு வயித்த வலியாம், தாமரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா என்றாள் வருத்தமும் மகள் மீதான பயமுமாக. சட்டென்று அவள் புறம் திரும்பினான் மலையமான். சற்று முன் போனில் அழுது கொண்டிருந்ததால் கண் இமைகள் தடித்து விழிகள் சிவந்திருந்தன. முகமும் சோர்வாக தெரிந்தது. உண்மையிலேயே அவளுக்கு வயிற்று வலி என்று நம்பிவிட்டான் அவன். அவ வயிற்றுக்கு சேராதது எதையும் கொடுத்துட்டியாமா என்றான் தாயிடம் திரும்பி. அலமேலுவுக்கு முனுக்கென்று கோபம் வந்தது. அக்காக்காரி அங்க சமைச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா, இவன் என்னடானா இங்க பொண்டாட்டிய தாங்கிக்கிட்டு இருக்கானே என்கிற எரிச்சல் மேலிட அதை அவனிடம் காட்டியும் விட்டாள். நான் என்னத்தடா கொடுத்தேன் உன் பொண்டாட்டிக்கு? நீங்க அங்க கிளம்புறீங்களா இல்லையா என்றாள் கோபத்துடன். அட ஏமா நீ வேற, அவளுக்கு வயித்த வலிக்குதுங்கிறா, நீ அக்கா வீட்டுக்கு போகலைன்னு பாட்டு பாடுற என்ற தாயிடம் கடுப்படித்து விட்டு, ரொம்ப வலிக்குதா? சீரக தண்ணி எதுவும் குடிக்கிறியா இல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுமா என்றான் மனைவியிடம். என் மக அங்க அங்காளி பங்காளிகளோட ஒரே தெருவுல குடியிருக்கிறா, இப்படி வரேன்னு சொல்லிப்புட்டு போகாம இருந்து அவன் மானத்தை வாங்கி போடாதீங்க என்று புலம்பியபடியே அங்கிருந்து சென்றாள். மாமியாரின் புலம்பலில் இருந்த நியாயம் கனிமொழியின் மனதை சுட்டது. வர முடியாது என்றால் அதை அவள் நேற்றே சொல்லி இருக்க வேண்டும். அப்போது அமைதியாக இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் இப்படி நாடகமாடுவது ஏதோ பெரிய குற்றம் செய்வது போல் உறுத்தலாக இருந்தது. அதற்காக அவனோடு ஜோடி போட்டு கொண்டு போகவா முடியும்? ஈகோ அவள் பிடிவாதத்தை இழுத்து பிடித்துக் கொள்ள மௌனமாக அமர்ந்திருந்தாள். சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். அவரிடமிருந்து பதில் வராததால் தானே முடிவெடுத்து அழைத்தான் மலையமான். தேவையில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். முணுமுணுத்து விட்டு எழுந்து கொண்டாள். அவள் மறுத்த விதத்தையும் நடந்து சென்ற நிமிர்வையும் கண்டபோதுதான் அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை விருந்தை தவிர்ப்பதற்காக வலி என்கிறாளோ? கண்களில் குழப்பத்துடன் தனக்கு முதுகு காட்டி சென்று கொண்டிருப்பவளை பார்த்தான். அவளிடம் விளக்கம் கேட்பதோ அல்லது விருந்துக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வதோ அவர்களுக்குள் இருக்கும் விரிசலை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் என்பதால் அவளை அவள் போக்கில் விட்டுவிட்டான். அன்று கடைசி வரைக்கும் கனிமொழி அழுத்தமாகவே இருந்துவிட மலையமான் மட்டும் அக்கா வீட்டுக்கு சென்று வந்தான். அன்றிலிருந்து கனிமொழியின் மீது தாமரையின் மனதில் தீராத கோபம் கனன்று கொண்டே இருந்தது. அன்று காலை 11 மணிக்கு மேல் கனிமொழியை காண அவள் வயதையொத்த ஒரு பெண் வந்திருந்தாள். கூட படிப்பவளாம். வாமா என்று அலமேலு வந்து அழைத்த போது முகம் கொடுக்காமல் தலையசைத்தாள். முதல் நாள் தோழி தன்னிடம் போனில் அழுத அழுகையில் இந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரின் மீதும் அவளுக்கு கோபம் இருந்தது. இவ்வளவு அழகான படித்த வசதியான வீட்டு பெண் கிடைத்தால் அவளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? கீழே விழுந்து அடிபட்டு கொண்டதை கூட கண்டு கொள்ளவில்லையாமே என்று உள்ளுக்குள் கரித்து கொட்டினாள். இத்தனைக்கும் கனிமொழி ஒன்றும் பெரிதாக சொல்லவில்லை. கீழே விழுந்து விட்டேன் என்றாள். உடனே ஹாஸ்பிட்டல் போனியா என்று கேட்டாள் அவள். அதற்கு இல்லை என்று கனிமொழி பதில் சொன்னதும், ஏன் உன்னை யாரும் கூட்டிட்டு போகலையா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். கனிமொழிக்கு பழைய ஞாபகம் வந்துவிட்டது. எப்படியோ வாழ்ந்தோம் என்கிற ஏக்கம் மேலிட அழுது குமித்து விட்டாள். அந்த அழுகை தோழியின் புகுந்து வீட்டு மனிதர்களையெல்லாம் அரக்கர்களாக மாற்றி காட்டியது. அதனால்தான் இப்போது அலமேலு அன்புழுக வாமா என்று அழைத்த போது புன்னகைக்கு கூட பஞ்சமானவளாக தலையை மட்டும் அசைத்தாள் அந்த பெண். அலமேலுவின் முகம் சிரித்து விட்டது.
அவர் வேறெதுவும் பேசாமல் பின் கொட்டகைக்கு சென்று சமையல் வேலையில் இறங்கிவிட்டார். கனிமொழி தனக்கு பிடித்தமான நெல்லி மரத்தடிக்கு தோழியை அழைத்து சென்றாள். தோழிகள் இருவரும் நேரம் போவது தெரியாமல் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். கனிமொழி தன்னுடைய மனத்துயரையெல்லாம் தோழியிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் போது மலையமானின் பைக் மர நிழலில் வந்து நின்றது. மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் அந்த புது பெண்ணை பார்த்தபடி பைக்கிலிருந்து இறங்கியவன் பிறகு கனிமொழியை பார்த்தான். அவள் ஏதாவது சொல்வாள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த பார்வையில். அதை உதாசீனம் செய்து கீழே குனிந்து கொண்டாள் அவள். அவள் பார்வை அவனிடமிருந்து விலகிய மறுநொடியே அவன் பார்வை அந்த புது பெண்ணிடம் திரும்பியது. தங்களுக்குள் நடந்த மௌன நாடகம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சின்ன புன்னகையுடன் வாங்க என்றான். அலமேலுவிடம் காட்டிய அலட்சியத்தை அவனிடம் காட்ட முடியவில்லை அந்த பெண்ணுக்கு. அமர்ந்திருந்த சேரிலிருந்து எழுந்தே விட்டாள். அவ்வளவு ஆளுமையான தோற்றம் அவனுடையது. அதை கனிமொழிதான் அன்று வரை உணரவில்லை. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நான் கௌரி, கனியோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சோம் என்றாள். அவன் கேட்காத விளக்கத்தை எல்லாம் கொடுத்தபடி. கனிமொழி முகத்தை சுளித்துக் கொண்டு தோழியை பார்த்தாள். அவளுடைய பார்வை முழுவதும் மலையமானிடமே இருந்தது. சரிம்மா, பேசிக்கிட்டுருங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே சென்று விட, ஏய் எதுக்கடி எழுந்து நிக்கிற? விட்டா கையை கட்டி கும்பிடு போடுவ போல என்றாள் கடுப்புடன். கௌரி தோழியை முறைத்தாள். ஏண்டி, நீ சொன்ன பட்டிக்காட்டா கருப்பன் அதெல்லாம் இந்த அண்ணாவதானா என்றாள் ஆச்சரியமாக. ஏன் பார்த்தா தெரியலையா உனக்கு? சத்தியமா தெரியலடி என்றாள். கனிமொழி தோழியை கடுமையாக முறைத்தாள். நிஜமா தாண்டி சொல்றேன். நீ கொடுத்த பில்டப்ப பார்த்து என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். கனி, நீ சொல்ற அளவுக்கு அந்த அண்ணா ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல. சொல்ல போனா நல்லாவே இருக்காங்க. கம்பீரமா, இங்கிலீஷ்ல சொன்னா மேன்லியா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என்று சலிப்புடன் உச்சி கொட்டினாள் கனிமொழி. கௌரி வந்து சென்றதிலிருந்து அவளுக்குள் ஒரு சின்ன குறுகுறுப்பு. அப்படி என்ன கம்பீரமா இருக்கான்? நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஈர கூந்தலை உலர்த்துவது போல் காலை வெயிலில் வாசல் பக்கம் வந்து நின்றவளின் கண்கள் அடிக்கடி மரத்தடி பக்கம் சென்று மீண்டது. முதல் நாள் ஹோட்டலுக்கு ஏற்றிவிட்டது போக மீதமிருந்த தேங்காய்கள் குட்டி மலை போல் குவிந்து கிடக்க அவற்றை உரிப்பாறையில் குத்தி விறுவிறுவென்று உரித்து தேங்காயையும் மட்டையையும் பக்கத்துக்கு ஒன்றாக வீசிக்கொண்டிருந்தான் மலையமான். மேல் சட்டை அணியாமல் வெறும் பனியனோடு லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு அவன் வேலை செய்த வேகத்தில் நெற்றி நரம்பெல்லாம் புடைத்திருந்தது. கருத்து திரண்ட மேனி வியர்வையில் குளித்திருக்க புஜங்கள் இரண்டும் மல்யுத்த வீரனை நினைவுபடுத்தின. எச்சிலை கூட்டி விழுங்கியபடி பார்வையை திருப்பிக் கொண்ட கனிமொழிக்கு முழுதாக ஒரு நிமிடம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. இனம் புரியாத ஏதோ ஒரு ஈர்ப்பில் அகப்பட்டு கொண்டவளின் பார்வை மீண்டும் தானாக அவன் பக்கம் திரும்பியது. காலையிலிருந்து இடைவிடாமல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறானே, எப்படி முடிகிறது என்று அதிசயப்பட்டாள். அப்போதுதான் இன்னொரு விஷயம் அவளுக்கு உரைத்தது. அவன் ஓய்வாக அமர்ந்து அவள் பார்த்ததே இல்லை. பரபரவென்று ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டேதான் இருப்பான். செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் சும்மாவேனும் மண்வெட்டியை எடுத்து மண்ணை கொத்தி கொண்டிருப்பானோ என்று கூட தோன்றியது அவளுக்கு. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்கிறான் என்று எண்ணிக்கொண்டாள். இப்போதெல்லாம் மலையமான் என்னும் மனிதன் யார் என்கிற ஆராய்ச்சி அவளுக்குள் தோன்ற துவங்கி இருந்தது. அதன் பொருட்டு முதல் நாள் நடந்த சம்பவம் ஒன்றை யோசித்து பார்த்தாள். இரவு வேலை முடிந்து பண்ணையிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய அங்கப்பன் போகிற வழியில் அப்படியே மகளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருந்தார். அப்போது மருமகனிடம், கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சீர் எதுவும் செய்யாம இருக்கு, தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுறேன் என்றார். மலையமான் கனிமொழியை நிமிர்ந்து பார்த்தான். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதானே அவசர தாலி கட்டுன, நல்லா வாங்கி வச்சுக்கோ என்கிற எண்ணம் மனதில் ஓட அவள் கண்களில் அலட்சியம் தோன்றியது. அந்த பார்வையை ஓரிரு நொடிகள் நேருக்கு நேர் சந்தித்தவன் பிறகு மாமனாரிடம் திரும்பி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, வீடு பழுது பார்க்கணும், நீங்க கொண்டு வர சாமான் எல்லாம் அதுக்கு இடைஞ்சலா இருக்கும், அப்புறம் பாத்துக்கலாம் என்றான். இந்த வீட்டை இதுக்கு மேல என்ன மாப்பிள்ள பழுது பார்க்க போறீங்க? தட்டி விட்டுட்டு புதுசா மன போட்டுடலாமே, செலவு பத்தி யோசிக்காதீங்க, பாத்துக்கலாம் என்றார் அங்கப்பன். சபாஷ், சீர்வரிசை பற்றி பேச வந்தவரிடம் வீடு கட்டுவதற்கே அடி போட்டு விட்டாயே, பெரிய ஆள் தானடா நீ. கனிமொழியின் உள்ளம் மலையமான எண்ணி கசந்தது. அவன் சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு மெல்ல, நான் பாத்துக்கிறேன் மாமா என்றான். அவன் குரலில் இருந்த அழுத்தத்தை அங்கப்பனும் கவனித்தார். அவர் மகளும் கவனித்தாள்.
அவ்வளவு நல்லவனாடா நீ? அப்போது தோன்றிய எண்ணம் இப்போது அவள் மனதில் எழ ஈர கூந்தலை உலர்த்துவது போல் ஓரக்கண்ணால் அவனை நோட்டமிட்டாள். அவன் என்னதான் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய பார்வை தன்னை துளைப்பதை உணராமல் இருப்பானா என்ன? சும்மாவே அவனுடைய பார்வை அவள் செல்லுமிடமெல்லாம் அவள் அறியாமல் தொடரும். இப்போது அவனை பார்க்க வேறு செய்கிறாளே, என்னத்தை அப்படி உத்து உத்து பாக்குறா? உள்ளே குறுகுறுத்தது. சிந்தனைகள் எக்கு தப்பாக ஓட உள்ளம் குதூகலித்தது. ஒரு நொடிதான். ஒரே நொடியில் கவனம் சிதறி கையை பாறையில் குத்தி கொண்டான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ரத்தம் வெள்ளமாக பெருகியது. ஐயோ என்று அதிர்ந்தாள் கனிமொழி. கண் எதிரில் அவ்வளவு ரத்தத்தை பார்த்ததும் அவளுடைய கோபமும் பிடிவாதமும் போன இடம் தெரியாமல் ஓடிவிட மனிதம் மேலெழுந்தது. தயக்கத்தை கடந்து அவள் அவனிடம் உதவிக்கு ஓடுவதற்குள் அவன் கையை உதறிக்கொண்டு கொல்லைப்புறம் நோக்கி நடக்க துவங்கி இருந்தான். கனிமொழி அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்து கொல்லப்புறம் ஓடினாள். அவன் கிணற்றங்கரையில் காயத்தை கழுவி கொண்டிருந்தான். வேகமாக அவனிடம் நெருங்கி, ரொம்ப காயமா என்றாள். அவள் முகத்தில் இருந்த பதட்டத்தை கவனித்தபடியே, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று கூறிவிட்டு கொடியில் காய்ந்த வேட்டியை கிழித்து நீரில் நனைத்து கையில் சுற்றி கொண்டு மீண்டும் வாசல் பக்கம் சென்றான். அவனை பொறுத்தவரை இந்த காயமெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. குபுகுபு வென்ற ரத்தம் தான் வந்ததே தவிர உண்மையில் காயம் ஒன்றும் பெரிதாக ஆழமெல்லாம் இல்லை என்று எண்ணியவனுக்கு அவளுடைய பதட்டமும் பார்வையும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன இன்னைக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடி சுத்துறா? முணுமுணுத்தபடியே மீண்டும் பாறையை நிமிர்த்தி வைத்து தேங்காயை உரிக்க துவங்கினான். அடப்பாவி, உன்னோட சின்சியரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏதோ உலக அதிசயத்தை பார்ப்பது போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் கனிமொழி. அடங்க மாட்டேங்கிறாளே என்று எண்ணியபடி அவன் வேலையில் கவனத்தை குவிக்க முயன்று கொண்டிருக்க அவளோ மனம் கேட்காமல் அவன் அருகில் சென்று, ரத்தம் நிறைய வந்ததே, திரும்ப ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள். கையில் இருந்த தேங்காயை தூர போட்டுவிட்டு நிமிர்ந்து நின்று அவள் முகத்தை பார்த்தான் மலையமான். நீ அந்த முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னை குறுகுறுன்னு பார்த்ததுக்கே கையில குத்திக்கிட்டேன். இப்ப இப்படி பக்கத்துல வேற வந்து நின்னு பேசுற, எங்கெல்லாம் குத்திக்க போறனோ என்று பெருமூச்சு விட்டவன் ஒரு இளநீரை எடுத்து வெட்டி, அப்படி ஓரமா போய் உட்கார்ந்து குடி என்று அவளிடம் நீட்டினான். உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு என்று பொறுமியவள், நீங்களே குடிங்க, அப்படி ஓரமா உட்கார்ந்து என்று முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டாள். தாலி பிரித்து கோர்க்கும் விழா அங்கப்பன் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலையமானின் குடும்பம் நெருங்கிய உறவினர்களை அழைத்திருந்ததால் எல்லோரையும் அழைத்து செல்ல வாடகை காருக்கும் வேனுக்கும் சொல்லியிருந்தார்கள். புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. அழைத்தவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். வேனும் காரும் தயாராக இருந்தது. தாமரையை காணோமே என்று கூட்டத்தில் சலசலப்பு கிளம்பியது. அவளோ கனிமொழியின் மீது கொண்டிருந்த கோபத்தை விடுவதாக இல்லை. நான் கூப்பிட்டப்ப அவ என் வீட்டுக்கு வரல, இப்ப நான் எப்படி அவ வீட்டுக்கு வருவேன் என்று பிடிவாதமாக தன் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டதோடு கணவனையும் போக கூடாது என்று கட்டுப்படுத்தினாள். இது என்ன சாதாரணமா நடந்த கல்யாணமா? அந்த பொண்ணுக்கே தெரியாம நடந்த கல்யாணம். அது ஏதோ கோவமா இருக்கு, அதான் இந்த விருந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுச்சு. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீயும் போட்டி போடுவியா? இது நான் நடத்தி வச்ச கல்யாணம். நானே அங்க நடக்கிற நல்லதுக்கு போகலன்னா எப்படி? கிளம்பி வா தாமரை என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி மனைவியை அழைத்தார் நாராயணன். அவள் பிடிவாதக்காரி. முடியாது என்றால் முடியவே முடியாது என்று அழுத்தமாக அமர்ந்திருந்தாள். வேறு வழியில்லாமல் மைத்துனனை அழைத்து விவரம் சொன்னார். பக்கத்து தெருதானே. அவர் போன் செய்து வைப்பதற்குள் அவன் நேரில் வந்து நின்றான். சகோதரியை சமாதானம் செய்ய முயன்றான். அவளோ அவன் மனைவியின் பண கொழுப்பையும் படிப்பு திமிரையும் பற்றி அவனுக்கு பாடம் எடுத்தாள். மனதில் எதையும் ஏற்றிக்கொள்ளவில்லை என்றாலும் அனைத்தையும் பொறுமையாக காதில் வாங்கிக் கொண்டிருந்தான் மலையமான். அவனுடைய பொறுமை தமக்கையின் கோபத்தை குறைத்தது. தம்பிக்காக விழாவிற்கு வந்திருந்த தாமரை கனிமொழியின் முகத்தை ஏறிட்டும் பார்க்கவே இல்லை. அவளுடைய வீட்டு ஆட்களிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டுதான் சுற்றி கொண்டிருந்தாள். அப்போதுதான் அலமேலு ஒரு நகை பொட்டியுடன் அவளிடம் வந்தாள். இந்தா, நேத்து மலையமான் வாங்கியாந்தான், நீயே உன் கையால உன் தம்பி பொண்டாட்டிக்கு போட்டுவிடு என்று மகளிடம் நீட்டினாள். அதை பிரித்து பார்த்த தாமரையின் முகத்தில் முதலில் அதிர்ச்சி, பின் கடுமையான கோபம். பெட்டியில் தாலியும் கூடவே ஒரு மெல்லிய தாலிச்சங்கிலியும் இருந்தது. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவளிடம் அவன் சொல்லவே இல்லையே. கோபம் பொங்கியது. கூட்டம் கூடியிருக்கையில் எதையும் காட்டிக்கொள்ள முடியாமல் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செய்து
தாலியை சங்கிலியில் கோர்த்து கனிமொழிக்கு அணிவித்தாள். விழா சிறப்பாக முடிந்தது. அதற்கு பிறகுதான் வீட்டில் ஒரு பெரிய கச்சேரியே ஆரம்பமானது. கனியமுதே அத்தியாயம் 7 நிறைவடைந்தது. அத்தியாயம் 8. ஏண்டா தம்பி, என்னையதான் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து ஒதுக்கி போட்டீங்க. வீட்டுல ஒரு பொம்பளை நாயா பேயா உங்களுக்காக உழைச்சு கொட்டிக்கிட்டு கிடக்கே. நகை எடுக்க போற நீ அத கூடவா அழைச்சிட்டு போக கூடாது? விழா முடிந்து வீட்டுக்கு வந்து சொந்த பந்தங்களை அனுப்பிவிட்டு குடும்பத்தினர் ஓய்ந்து அமர்ந்திருந்த போது திடீரென்று பிரச்சனையை கிளப்பினாள் தாமரை. தேங்காய் விற்ற பணம் தனக்கு வந்து சேரும் என்று நாராயணன் நம்பிக்கொண்டிருக்க அது நகையாக மாறிவிட்டதே என்னும் கடுப்பில் மனைவியை பேச விட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் மனிதர். அவருக்கு இன்னொரு சந்தேகமும் இருந்தது. தேங்காய் விற்ற பணத்தில் தாலி வேண்டுமானால் வாங்கி இருக்கலாம். ஆனால் செயின் வாங்குவதற்கு நிச்சயம் பணம் போதாதே. என்ன செய்திருப்பான்? மண்டையை உடைத்துக் கொள்ளாத குறையாக மைத்துனன் வாயை திறக்க காத்திருந்தார். கனிமொழி தாமரையை கடுப்புடன் பார்க்க அலமேலு பிரச்சனையை வளர்க்க விரும்பாமல், யாரு வாங்கியாந்தா என்ன, நகை நல்லா இருந்ததே போதும் விடு என்று மகளை அதட்டினாள். அது எப்படிமா விட முடியும்? வீட்டுல பெரிய மனுஷின்னு நீ எதுக்கு இருக்க? கூட பிறந்தவன்னு நான் எதுக்கு இருக்க? கல்யாணம் தான் தானா போய் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். மத்த நல்லது கெட்டதுக்காவது நம்மள கூப்பிடணுமா வேண்டாமா? என்னக்கா நீ இப்படி பேசுற? கல்யாணத்தன்னைக்கே இந்த நகைய நாம வாங்கி இருக்கணும். அன்னைக்கு முடியல, எல்லாம் அவசரமா நடந்து போச்சு. தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்குள்ள எப்படியாவது வாங்கிடணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் வர வேண்டிய மானிய பணம் சரியா நேத்து வந்துச்சு. வீட்டுல கொண்டு வந்து வச்சா செலவாயிடுமேனு வரும்போதே நகைய வாங்கிட்டு வந்துட்டேன். மத்தபடி உன்னை கூப்பிட கூடாதுன்னு எல்லாம் ஒன்னும் இல்ல. காலையில கூட உன்கிட்ட சொல்லி இருப்பேன். நீதான் பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி படப்பட வெடிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு எதுவுமே நினைப்பு வரல என்றான் பொறுமையாக. என்னது, மானிய பணத்தை கொண்டு போய் நகை வாங்கிட்டு வந்துட்டியா? அமர்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்தே விட்டார் நாராயணன். அது அவனுக்கு வந்த பணம், என்னவாவது பண்ணிட்டு போறான். நீங்க எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அலமேலும் மருமகனிடம் கேட்க தாயிடம் பாய்ந்தாள் தாமரை. நீ ஒரு ஆளு போதுமா அவன் கெட்டு ஒழியறதுக்கு? இப்ப இங்க நகைக்கு என்ன அவசரம்? இவகிட்ட இல்லாத நகையா? வீடு பூரா ஒழுகுது. ஓட்டு மேல தார்பாயை தூக்கி போட்டு வச்சிருக்கான். அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? நல்ல புத்திக்காரனா இருந்திருந்தா வீட்டை பழுது பார்க்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான். அவள் உரக்க பேச கனிமொழி வெடுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தாள். இவள் என்ன இப்படி அதிகாரம் செய்கிறாள்? இவன் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறானே. மலையமானின் மீதுதான் கோபம் வந்தது. அவனை முறைத்து பார்த்தாள். புருவம் சுருங்க தாடியை தடவியபடி அவன் வெளிப்புறம் பார்வையை திருப்பி இருந்தான். உண்மையில் தாமரை சொன்ன எதுவும் தவறில்லை. அவனுடைய இன்றைய நிலைமைக்கு இந்த தங்கச்சங்கிலி அதிகப்படிதான். ஆனால் அவனுக்கு அது அத்தியாவசியமான ஒன்று. அவன் கனிமொழியிடம் போராடி கொண்டிருக்கிறான். அவளுடைய அலட்சியத்தை வென்றுவிட பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அவரிடம் தன்னை நிரூபிக்க சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன் அப்பாவை விட, உனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையை விட, ஏன் இந்த உலகத்தில் எவனையும் விட நான் குறைந்தவன் இல்லை என்று சத்தமாக கத்துகிறான். அவனிடம் குரல் இல்லை, வார்த்தைகள் இல்லை. அதனால்தான் செயல்களால் கத்துகிறான். அது இன்னும் அவள் செவியை எட்டவில்லை. எட்டுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் எட்டும் வரை அவன் விடப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம். ஒரு 10 நாட்கள் சென்றிருக்கும். தோப்பிலிருந்து தேக்கு மரம் ஒன்றை வெட்டி ஆசாரியை வர சொல்லி கட்டில் கோர்க்க சொன்னான் மலையமான். கூடவே மெத்தை தைப்பவரை வீட்டுக்கே வர சொல்லி அந்த கட்டிலுக்கு ஏற்றாற்போல் இலவம் பஞ்சில் மெத்தை தைக்க சொன்னான். அன்று சீர்வரிசை பற்றி பேச வந்த அங்கப்பன் மலையமானின் மறுப்புக்கு மதிப்பு கொடுத்து கிளம்பிவிட்டார். ஆனால் அதன் பிறகு மணிமேகலையின் வற்புறுத்தலின் பொருட்டு மீண்டும் ஒரு நாள் அவனை சந்தித்து கட்டில் மெத்தை மட்டுமாவது வாங்கி தருவதாக சொன்னார். மகள் எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்படுவது அவருக்குமே சங்கடமாகத்தான் இருந்தது. மலையமான் தயங்குவதைக் கண்டு, கனிக்கு தரையில படுத்து பழக்கொள்ள மாப்ள என்றார். அவன் மறுப்பு கூறிவிடும் முன் அவசரமாக. வெகு அமைதியாக அவர் கண்களை நேராக சந்தித்தவன், நான் பாத்துக்கிறேன் மாமா என்றான் பிசிறற்ற குரலில். சீர்வரிசை பற்றி பேச வந்த அன்று சொன்ன அதே வார்த்தை. மலையமான் என்னதான் அமைதியானவனாக தெரிந்தாலும், சொன்னதை கேட்டுக்கொள்ளும் நல்ல பிள்ளை போல் தோற்றமளித்தாலும் அவனுக்குள் ஒரு பயங்கரமான பிடிவாத குணம் இருப்பதை அன்று உணர்ந்து கொண்டார் அங்கப்பன். அடுத்து வந்த நாட்களில் மலையமான் கனிமொழியை கவனித்தான். இரவு படுக்கும் போது பாய்க்கு மேல் 2-3 போர்வைகளை கனமாக மடித்து போட்டு படுத்துக் கொண்டிருந்தாள்.
அப்படியும் சில சமயங்களில் உறங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுப்பதும் எழுந்து அமர்ந்திருப்பதுமாக சிரமப்பட்டாள். அதன் பிறகுதான் அவன் மரத்தை வெட்டுவது பற்றி யோசித்தான். இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. பொண்ணை கட்டி கொடுத்தவங்க கட்டில மெத்தைய கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? தாகிடம் நொடித்து கொண்டாள் தாமரை. அவங்க எல்லாம் வாங்கி தரேன்னு தான் சொல்றாங்க. உன் தம்பிக்காரன் தான் வேண்டாங்கிறான். என்ன பண்ண சொல்ற? இவன் என்ன அவ்வளவு பெரிய குபேரனா? எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாங்கிறான். வீட்டை கட்டணும், நிலத்தை வாங்கணும், ஊரை போல நாட்டை போல வாழணும்னு நினைக்கிறானா? இப்படி நகை வாங்கவும் கட்டில கோக்கவும் நிக்கிறானே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவன் காசை அவன் என்னவோ பண்ணிட்டு போறான். நீ உன் குடும்பத்தை பாரு, உனக்கு எதுக்கு அவன் கவலை என்று மகளை கத்தரித்தே பேசினாள் அலமேலு. இத்தனை ஆண்டுகளாக அவரிடமிருந்து பணத்தை வாங்கும் பொழுதெல்லாம் அவன் வீடு கட்டாததற்கும் நிலம் வாங்காததற்கும் கவலைப்படாத மகள் இப்போது அவன் தன் விருப்பத்திற்கு ஏதோ செய்யும் போது தடை போடுகிறாளே என்கிற கோபம் அவருக்குள் இருந்தது. அடுத்த ஓரிரண்டு நாட்களிலேயே கட்டில் மெத்தை தயாராகி வீட்டுக்கு வந்துவிட்டது. கூடத்தில் சுவற்றோரமாக தினமும் கனிமொழி படுக்கும் இடத்தில் அதை போட சொன்னான். கொசுவலை கட்டுவதற்கு வசதியாக 4 கால்களிலும் கம்பி கொடுத்து செய்யப்பட்டிருந்தது கட்டில். அதில் கொசுவலையை மடத்தியதும் அதுவே ஒரு அறை போல் மாறிவிட்டது. கட்டில் ஓரமாக சுவற்றில் இருந்த ஜன்னல் மேடை அவளுடைய தினப்படி தேவைக்கான பொருட்களை தாங்கி நிற்கும் ஷெல்ஃபாக மாறியது. அவளுடைய கனத்த பெட்டிகள் கட்டிலுக்கு கீழே பாதுகாப்பாக பதுங்கின. அனைத்தும் அவன் பார்வைக்கு வெகு திருப்தியாக இருந்தது. ஆனால் அவள் மனதிலோ பல குறைகள். மெத்தை அவளுடைய அறையில் இருக்கும் டியூரோஃப்ளெக்ஸ் மாதிரி இல்லாமல் கல்லாக இருந்தது. மேலே சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஓட்டை ஃபேனின் காற்று ஓரத்தில் போடப்பட்ட அந்த கட்டிலை எட்டுவதே இல்லை. அப்படி இருக்க அந்த கொசுவலியை தாண்டி அவளை தீண்டுவது என்பது நடக்காத காரியம். இப்படியெல்லாம் அவள் மனம் குறைகளை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய மெனக்கடல்களுக்கு அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? அவள் முகத்தில் ஒரு சின்ன மலர்ச்சியை, சந்தோஷத்தை பார்த்துவிட முடியாதா என்கிற ஏக்கம் அவன் மனதிற்குள் விதையாக விழுந்து செடியாக முளைத்து செழித்து வளர்ந்து கொண்டிருப்பதை அவள் உணரவே இல்லை. அன்று காலையிலேயே குளித்து முடித்து எங்கோ வெளியே செல்வது போல் தயாராக இருந்தாள் கனிமொழி. அவள் ஏதாவது சொல்லுவாள் என்று முகத்தை பார்த்த அலமேலுவின் பக்கம் கனிமொழியின் கவனம் திரும்பவே இல்லை. அவள் தன் போக்கில் கைப்பையில் பொருட்களை சரிபார்த்து வைப்பதும் ஏதோ காகிதங்களை அடுக்கி வைப்பதுமாக தன்னுடைய வேலையிலேயே கருத்தாக இருந்தாள். மலையமான் வீட்டில்தான் இருந்தான். மனைவியின் நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்தபடியே மாடுகளுக்கு வைக்கோல் அள்ளி போட்டுக் கொண்டிருந்தான். முகத்தில் கடுமை விரவி இருந்தது. அன்று அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி தன் போக்கிற்கு கிளம்பி கொண்டிருக்கிறாளே என்கிற கோபம் அவனை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டது. வீட்டிற்குள் வந்தால் ஏதாவது கடுமையாக சொல்லிவிடுவோம் என்று எண்ணி வேலை செய்வது போல் கொட்டகையிலும் கட்டுத்தரையிலுமே சுற்றி கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் அங்கே ஒரு ஸ்கூட்டி வந்தது. வந்தவள் கௌரி. அவனை பார்த்ததும் வழக்கம் போல, நல்லா இருக்கீங்களா அண்ணா என்றாள் பளிர் புன்னகையுடன். வாங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மனைவியின் மீது இருக்கும் கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்த பெண்ணிடம் நல்ல விதமாக பேசினான். அதற்குள் வெளியே ஓடி வந்த கனிமொழி, வாடி வாடி, என்ன லேட் பண்ணிட்ட என்றாள் பரபரப்பாக. கையில் ஒரு ஃபைலும் கைப்பையும் இருந்தது. திண்ணையில் அமர்ந்து கல்லூரலில் உளுந்து உடைத்துக் கொண்டிருந்த மாமியாரிடம், காலேஜ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் என்றாள். அலமேலுவின் பார்வை கட்டுத்தரையில் மாடுகளோடு வேலை செய்து கொண்டிருந்த மகனிடம் திரும்பி, தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ கண்ணு என்றார். அவருக்கு தெரியும் மகனும் மருமகளும் இன்னும் மனமொத்த வாழ துவங்கவில்லை என்று. அன்று காலையிலிருந்து அவனிடம் காணப்படும் இறுக்கத்திற்கு காரணம் கனிமொழியின் நடவடிக்கைதான் என்பதையும் புரிந்திருந்தார். அவர்களுக்குள் இருக்கும் விலகல் இன்னும் அதிகமாகிவிடக் கூடாதே என்கிற அக்கறையில் மருமகளை வழி நடத்தினார். அவனிடம் சொல்லி அனுமதி வாங்கிக் கொண்டுதான் செல்ல வேண்டுமா என்று எரிச்சல் பட்டாலும் அந்த மூத்த பெண்மணியின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவனிடம் நெருங்கினாள் கனிமொழி. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் எங்கோ பார்வையை பதித்தபடி, காலேஜ்ல ஒரு வேலை இருக்கு, வர்றதுக்கு ஈவினிங் ஆகும் என்று கடமைக்கு கூறிவிட்டு விலகி நடந்தாள். இவ என்கிட்ட சொல்லிட்டு போறாளா இல்ல இந்த மாடு கிட்ட சொல்லிட்டு போறாளா என்று பற்கள் நரநரக்க அவள் முதுகையை வெறித்து பார்த்தான் மலையமான். அவர்கள் படித்த கல்லூரியில் விரிவுரையாளர் பணியிடம் காலி இருப்பதை அறிந்த தோழிகள் இருவரும் விண்ணப்பித்திருந்தார்கள். இன்டர்வியூவிற்கான அழைப்பு மெயிலில் வந்திருந்தது. அதில் கலந்து கொள்வதற்கு தான் இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த அண்ணா உன்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாங்க, உனக்காக பார்த்து பார்த்து செய்யறாங்க, ஏன் இப்படி பண்ற? அவங்க முகமே மாறிடுச்சு.
கௌரி வருத்தப்பட்டாள். அவன் நல்லா நடந்துகிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அவனால என் வாழ்க்கையே போயிடுச்சு. அவன் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, மணவரைக்கு வராம இருந்திருந்தா, என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா. யோசிக்கும் போதே தொண்டையை அடைத்தது. கௌரி, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இல்லனா அந்த வீட்டுல மூச்சு முட்டியே செத்துடுவேன் போல இருக்கு, கம்மிய குரலில் கூறினாள். வயல்வெளிக்கு நடுவில் ஓடிய மண் சாலையில் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு தோழியின் பக்கம் திரும்பினாள் கௌரி. ஏண்டி, அந்த தோப்பும் வீடும் எவ்வளவு அழகா இருக்கு, அங்க மூச்சு முட்டுதா உனக்கு? கண்ணை திறந்து பாரடி, வேலை இல்லைன்னா செத்துடுவாளாம்ல, பொறுமினாள். கனிமொழி தோழியை முறைத்தாள். இப்படியெல்லாம் ஹைப்பு கொடுத்து பேசினா நான் அப்படியே மயங்கி அவன் பின்னாடியே போயிடுவேனா? எதுக்குடி இப்படியெல்லாம் பேசுற? என்னைய குழப்பி நீ என்ன சாதிக்க போற? கடுமையாக பேசினாள். அன்றொரு நாள் அவள் அவனை ஹீரோ ரேஞ்சிற்கு கொண்டாடி விட்டு போய்விட இவள் மனமும் அல்லவா சற்று அசைந்து விட்டது. அதை நினைக்கும் போது அவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. போயும் போயும் இவனிடமா என்பது போல. அந்த கோபத்தை தான் இப்போது தோழியிடம் கொட்டினாள். கௌரி ஒரு கணம் வாயடைத்து போய் விட்டாள். என்னடி இப்படியெல்லாம் பேசுற? உன்னை குழப்பி நான் என்ன செய்ய போறேன்? மனசுல பட்டத சொன்ன, நீதான் தேவையில்லாததையெல்லாம் யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இனி இந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ண பாரு. அததானே அந்த அண்ணாவும் ட்ரை பண்றாங்க. யார் என்ன ட்ரை பண்ணாலும் என் மனசு மாறாது, என்னால இறங்கி போக முடியாது, இது என்னோட லைஃப் ஸ்டைல் இல்ல, பிடிவாதமாக கூறினாள். தோழியை கவலையுடன் பார்த்த கௌரி, என்னடி பண்ண போற என்றாள். இந்த கல்யாணம் எங்க அப்பா செஞ்சு வச்சது, அவரோட முடிவு தப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் நிக்க முடியாதுல்ல. நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும், தனியா வாழற தகுதிய வளர்த்துக்கணும் என்றாள். கௌரி பதட்டத்துடன், கனி, எது பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணடி என்று கூற, கல்யாணம் ஆனதிலிருந்து இத மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் கனிமொழி வெகு உறுதியாக. கனியமுதே அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. நன்றி.